அப்பா பெல்ல அடிச்சிட்டானுங்களா, சாப்பிட போக வேண்டியதான். இருந்தால் ஆண்ட்ரோவில் இருக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன், மிச்சம் ஒரு நாள் முட்டை, எங்களுக்கு 7 நாளும் அதே சாப்பாடு. என்ன பண்ணுறது? சாப்பாடு பில் வச்சிட்டாங்கப்பா. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடணும். இல்லைன்னு வச்சுக்க, ஏன் வந்த, எதுக்கு லேட்டாக வந்தன்ட்டு சாவடிப்பானுங்க. கான்ட்ராக்டாகவே இருந்திருக்கலாம் போல. இஷ்டத்துக்கு போகிறான், 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலும் கேட்கறதுக்காக இருக்கான். இந்த மெசேஜு சேலரியா, அதே 17,300 அவனுக்கு நேரம் சேலரி வந்திருக்குமோ, இப்படியும் 30,000 வாங்குவான். இதுக்கு தான் ஆண்ட்ரோவில் இருக்கணுங்கிறது. என்ன பிரயோஜனம்? A few minutes later. ஏய், எத்தனை ஜாப் ஓட்டியிருக்க? சார் 80 சார். 80ஆ? ஓகே ஓகே. 2 ஹவர் இருக்கு, டாய்லெட் முடிச்சு. ஓகே சார். அவன் எவ்வளோ ஓட்டியிருக்கான்னு தெரியலையே. டேய், அது பாடா சேலரி போட்டாங்க. நீங்கள் நைட்டு பார்ட்டி தான் போ. டேய், இன்னைக்கு எவ்வளோ ஓட்டியிருக்க? சார் 200 முடிச்சிட்டா சார், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிச்சிடுவேன். 200 முடிச்சிட்டியா? சூப்பர். சரி, அப்படியே நீ ஓட்டி பார்த்துரு. ஓட்டியா? சார் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சார், வெளில போகிற வேலை இருக்குது. என்னப்பா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி மாதிரி 6 மணிக்கே போகணுன்ட்டு முடிச்சு கொடுத்துருப்பாப்பா. சார் உண்மையாகவே முக்கியமான வேலை இருக்குது சார். எவ்வளோ முக்கிய வேலையாக இருந்தாலும் முடிச்சு கொடுத்துருப்போ. அதான் சொல்ல 30,000 வாங்குறல, முடிச்சு கொடுத்துட்டு போடா. பேசாமல் கான்ட்ராக்ட்ல இருந்துருக்கலாம் போல். 17,000 வாங்கும்போது கூட நினச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஆண்டோலாயி செக். உனக்கு என்னப்பா, நீ ஆண்ட்ரோவில் இருக்க? உனக்கு என்னப்பா, நீ கான்ட்ராக்டில் இருக்க? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம்.